வணக்கம், வெல்கம் டு அம்மாவுடன்னான். இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண போகிற ரெசிபி டாப் குக்கு டூப் குக்கு ஷோவில் என்பி அவங்க செஞ்ச சிக்கன் அலக்கியூ. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சிக்கன் உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பிளாக் ஆஃப் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது அன்சால்டட் பட்டர். கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு நல்ல ஃபைன் சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதே போல கொத்தமல்லி கொஞ்சமா ஃபைன் சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலி இதுல பொடியா நறுக்குன பார்ஸ்லி தான் சேர்க்கணும், பட் எனக்கு கொத்தமல்லி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சிருக்க பட்டரோட நம்ம நறுக்குன பூண்டு, கொத்தமல்லி, கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ள சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 3 பீஸ் சிக்கன் பிரஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா இந்த சிக்கன் பீசஸை நல்லா கொஞ்சம் சாஃப்டா ஆக்கிக்கலாம். அதுக்கு நான் இது போல ஒரு ஜிப்லாக் கவருக்குள்ள ஒவ்வொரு பீஸா வச்சுட்டு கத்தியோட பேக் சைடு வச்சு இந்த மாதிரி டேப் பண்ணிக்கிறேன். அப்பதான் நல்ல டெண்டரா இருக்கும். உங்ககிட்ட மீட் மேலட் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி கூட டேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேப் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது போல சாஃப்டா இருக்கும். இதே போல மற்ற 2 பீசஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்ததா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பட்டர் மிக்ஸ்சரை இதுக்குள்ள ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து இது போல ஓரமா வச்சுட்டு ரோல் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டா ரோல் பண்ணிக்கணும். இதே போல மற்ற 2 பீஸையும் ஸ்டஃப் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் சில்லர்ல வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததா இதுக்கு மேல ஒரு கோட்டிங் கொடுக்கணும். அதுக்கு ஒரு பவுல்ல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கிறேன். அது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததா இன்னொரு பவுல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா, கொஞ்சமா உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து ஒரு பிளேட்ல கொஞ்சமா பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்த சிக்கன் எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ ஒவ்வொரு பீசஸா எடுத்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு பீஸ் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மைதால இது போல நல்லா புரட்டிட்டு அதை அப்படியே நம்ம அடிச்சு வச்சிருக்க முட்டையில இது மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கலாம். கோட் பண்ணிட்டு அதை அப்படியே எடுத்து பிரெட் கிரம்ஸ் மேல வச்சுட்டு ரோல் பண்ணீங்கன்னா நல்லா ஃபுல்லா கோட்டிங் ஆயிடும். இதை அப்படியே எடுத்து தனியா வச்சுக்கலாம். இதே போல மற்ற 2 பீசஸையும் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ண பீசஸை ஒரு 1/2 an hourக்கு ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துக்கலாம். ஸோ தட் பிரெட் கிரம்ஸ் எல்லாம் உதிராம நல்லா கோட் ஆகி இருக்கும். அடுத்ததா இது பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் மிதமான ஹீட்ல இருக்கணும், இல்லைன்னா சிக்கன் மேல கரிஞ்சிரும், உள்ள வேகாம நின்னுடும். நல்ல 2 சைடும் திருப்பி போட்டு கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட சிக்கன் சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு. இதே போல மற்ற பீசஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன்.
இது எப்படி வந்திருக்குன்னு கட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம உள்ள வச்ச ஸ்டஃபிங்ல இருக்க பட்டர் நல்லா ஊஸ் அவுட் ஆகுது. இது கட் பண்ணும் போதே அந்த பட்டரோட சேர்ந்து பூண்டு கொத்தமல்லியோட அந்த வாசனை ரொம்ப அருமையா இருக்கு. டேஸ்டும் அட்டகாசமா வந்திருக்கு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.